கருத்து உலக ரட்சகர் மீட்பெருமாய் இருக்கக்கூடியதானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே நான் இவருக்கும் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மறுபடியும் முடிவு கூட தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றறியும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின இந்த கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம கடந்த வாரத்திலிருந்து வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சில கதாபாத்திரங்கள், அதாவது வேதாகமத்திலே தேவனுக்காய் வாழ்ந்த அநேக விசுவாச வீரர்கள், தேவனுடைய மனிதர்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். நம்ம போன வாரம் படிச்சது மாதிரி ஆயிரக்கணக்கான பெயர்கள் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில பெயர்கள் நம்ம வந்து மிக பரிச்சயமான பெயர்கள் தான், ரொம்ப பரிச்சயமான பெயர்கள். அப்ப அந்த மனிதர்களை குறித்து நம்ம அறிந்து கொள்வது சில நேரங்கள் மிக நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே இவங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே, ஆனாலும் இன்னும் கூட கொஞ்சம் கூட அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம செய்யறோம்னா, போன வாரத்துல இருந்து நம்ம அந்த வேதாகம மனிதர்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். அதுல முதலாவது நம்ம போன வாரம் அவருக்கு தான் என்ன படிச்சோம்னே, யாரை பற்றி படிச்சோம் அப்படின்னு, ஏனோக்கை குறித்து நம்ம முதலாவது நம்ம போன வாரம் படித்தோம். இன்றைக்கும் கூட நம்ம அதே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மிக மிக பரிச்சயமான ஒரு தேவ மனுஷன், அதாவது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து இப்ப நானே இந்த நிறைய முறை அவனை பற்றி செய்து கொடுத்துருக்கேன். ஒரு முறை உண்மையை பற்றி பேசும்போது இந்த மனிதனை தான் நான் வந்து உதாரணத்துக்கு எடுத்தேன். யாருன்னு கேட்டீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் உண்மையா இருந்தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நான் ஒரு முறை செய்தியாக கொடுத்துருக்கிறேன். அதே போல யோசேப்புடைய வாழ்க்கையில எதையெல்லாம் மறந்தவனாய் காணப்பட்டான், அவனுடைய வாழ்க்கையில மறந்ததுனால அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு முன்னேறிச்சுங்கிறத நம்ம படிச்சோம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கை நம்ம எந்த கோணத்துல படிச்சாலும் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மிக ஆழமான ஒரு நல்ல சத்தியங்களை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அது ரொம்ப முக்கியம். சொல்லி நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடும். ஆனா நம்ம எப்பயுமே யோசிக்கணும், நான் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போனா கூட நான் எதற்காக நினைவு கூறப்படுவேன் அப்படின்னு ஒருவேளை என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, இப்ப ஸ்டீபன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை நான் மறிச்சிடலாம். ஓகே, நான் மறித்து அந்த கல்பாசங்கள் படிச்சு கூட இந்த சபையிலேயோ இந்த ஊர்லயோ எனக்கு தெரிந்தவர்களோ ஸ்டீபன் என்று சொன்னால் என்னை எதுக்காக நினைச்சுக்கிடுவாங்க, எதை வைத்து நினைவு கூறுவாங்க என்பது ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி. பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. இப்ப 12 சீசர்கள்ல யூதாஸ் காரியத்து ஒரு விஷயத்துக்காக நினைவு கூறப்பட்டான். ஆனா இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா யோவானோ பேதுருவோ இன்னொரு விஷயத்துக்காக நினைவு கூறப்பட்டாங்க. இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தவங்க தான், ஆனா நினைவு கூறப்படுகிறது வந்து வித்தியாசமா இருக்கு. பாத்தீங்களா? அதே போல என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையிலும் நம்ம எதற்காக நினைவு கூறப்படுவோம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நம்மை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அதற்காக ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக நல்லது. இந்த மனுஷன் வாழ்க்கை வாழ்ந்து பல ஆயிரம் வருஷம் போயிடுச்சு. ஆனாலும் இந்த மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் நம்மோட பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம நிறைய சத்தியங்களை, உண்மைகளை நம்ம அறிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது வந்து அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்து நம்ம சில விஷயங்கள் என்ன செய்ய போறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யோசேப்பு என்ற பேருக்கு அர்த்தம் கர்த்தர் சேர்க்கட்டும் என்றுதான் அர்த்தம். யோசேப்பு அப்படின்னா கர்த்தர் சேர்க்கட்டும் அப்படிங்கிறது அர்த்தம். இவருடைய தகப்பனார் பெயர் யாக்கோபு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவருடைய தாயார் பெயர் ராகேல். இவருடைய பிள்ளைகள் பெயர் வந்து மனாசே, எப்ராயிம். இவருடைய மனைவியுடைய பெயர் ஆஸ்நாத். இது வந்து இவருடைய குடும்பத்தை பற்றி ஒரு சின்ன குடும்பம், அழகான குடும்பம் தான், எகிப்தில வாழ்ந்த ஒரு குடும்பம். அப்ப இந்த குடும்பத்துல இவங்கதான் இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதகரமான ஒரு நல்ல ஒரு குடும்பம் தான் அவங்க குடும்பத்துல வாழ்ந்தாங்க. இவருடைய ஆரம்ப கால தொழில் மேய்க்கிற தொழில் தான், ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு தொழில் தான். இவன் இங்க யாக்கோபோட தகப்பனார் கூட இருந்த பொழுது செய்த வேலை அதுதான். ஆனா எகிப்துக்கு போன பிறகு அடிமை வேலை செஞ்சான். அது கொஞ்சம் முன்னேறவாகி நிர்வகிக்கிற இடத்துக்கு வந்தான். அந்த நிர்வாகத்துல இருந்து எங்க போனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய அவன் மேலாளர் பதவிக்கு போகிறான். மேலாளர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வருகிறான். இதுதான் அவன் செய்த பணிகள். அவனுடைய பணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துச்சு. அந்த உயர்வுக்கு காரணம் பல நற்பண்புகளுடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. அதுதான் அவனை உயர்த்திச்சு. அப்ப இதை அவன் செய்த தொழிலா கூட நம்ம கருதி கொள்ளலாம். அதே போல இவனிடத்துல காணப்பட்ட அநேக பண்புகள் இருக்கு, நிறைய நல்ல பண்புகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இவனுக்கு பலமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தரிசனங்களை, சொப்பனங்களை வியாக்கியானம் செய்யக்கூடிய ஒரு வரம், ஒரு நல்ல ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். சொப்பனங்களுக்கு எல்லாம் வியாக்கியானம் செய்யக்கூடிய வல்லமை.
அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சீக்கிரமா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனுஷன். நீங்க வேதாந்தம் நிறைய இடங்களை படிக்க முடியும். நீங்க 43ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்தை படிச்சாலும் சரி, 45ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை படிச்சாலும் சரி, அடிக்கடி அழுதுவார் இந்த மனுஷன். நிறைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன், உணர்ச்சிகளை அழுகையின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன், உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, இவனுக்கு நல்ல நிர்வாக பொறுப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப அருமையை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நல்ல தாளந்த கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, சோதனைகளை எதிர்க்கக்கூடிய, பாவ சோதனைகளை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு பலனையும் இந்த மனுஷன் பெற்றிருந்தான். அது மாத்திரமல்ல, பகுத்தறியக்கூடிய நல்ல ஞானம் படைத்த ஒரு மனுஷன். தன்னுடைய தம்பி பென்யமீனை பிடிச்சு வச்சுக்கிட்டு அன்னைமார்களை அனுப்பி வைக்கிறாரு. இப்போ பென்யமீனை ஒரு எகிப்தை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அப்பாவை கூட்டுவான்னு சொல்லும் பொழுது இவனுடைய பகுத்தறிவு ஞானத்தை பத்தி ரொம்ப அற்புதமான ஞானம் வருது. ஏன்னா அன்னைமார்கள் திருந்திட்டாங்களா இல்லையா கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஏன்னா இது அவன் தம்பி, யார் பென்யமீன் இவன் தம்பி. என்னைய வெறுக்கிற மாதிரியே பென்யமீனை வெறுக்கிறாங்களா இல்லையா, என்னைய எப்படி செத்தாலும் பரவாயில்ல சொன்ன மாதிரியே பெண்ணிமணி செய்யறாங்களான்னு செக் பண்றாங்க. அந்த பகுத்தறிவு வேற யாரையா பிடிச்சு வச்சிருக்கான், ஆனா பெண்ணிமணி பிடிச்சு வைக்கிறான். ஒண்ணு யாக்கோ பிடிச்ச மனுஷன் பையன், இன்னொன்னு இவன் தம்பி. அது அப்ப அதை அவனுடைய அறிவு ரொம்ப அற்புதகரமான அறிவு. இந்த பகுத்தறியக்கூடிய அறிவு அவனுக்கு தேவன் கொடுத்து வச்சிருந்தார். அது மாத்திரமல்ல, மன்னிக்கக்கூடிய குணம். இப்படி இவனை பற்றி நிறைய நற்குணங்களை நம்ம படித்துக்கொண்டே போகலாம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எந்த கோணத்துல படிச்சாலும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரே ஒரு விஷயத்தை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மைய கருத்தை எடுத்து அந்த கோணத்திலே இந்த மனிதன் என்ன செய்யணும் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் புதிய பாட்டுக்கு வந்தீங்கன்னா பவுலடிகள் ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. இந்த வசனத்துக்கு ஏற்பதான் அந்த மனுஷன் வாழ்ந்திருப்பான். நீங்கள் ரோமாபுரிக்கு பவுல் எழுதும் பொழுது 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. இந்த வசனம் விசுவாசிகளாகி நமக்கு சொல்லப்பட்ட வசனம். ஆனால் ஏறத்தாழ இந்த அருமையான தெய்வ மனுஷன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனுஷனா இருந்தார். 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு பவுலடிகளார் சொன்ன ஒரு அற்புதகரமான வார்த்தை. இந்த வார்த்தையுடைய ஒரே ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னா, காட் சென்டர் லைஃப். தெய்வத்தை மையமாய் கொண்டு நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் பவுலுடைய அருமையான ஒரு கருத்து. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தெய்வத்தை மையமாய் கொண்டு கர்த்தரை நம்முடைய சென்றா வச்சு மையப்புள்ளியா வைத்து ஒரு மனுஷன் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அது எங்க கொண்டு போய் நிறுத்தும் கேட்டீங்க அப்படின்னா, இந்த மனுஷன் தான் தெய்வத்தாலே தெய்வத்தினுடைய மகிமைக்கு பாத்திரமுள்ள ஒரு மனுஷனாக தெய்வத்தால் உயர்த்தப்படுகிறேன், தெய்வத்தால் மெச்சிக்கொள்ளக்கூடிய புகழப்படுகிற ஒரு பாத்திரமா இங்க வாழ முடியும். இந்த பூமியில என்னுடைய வரத்தையோ என்னுடைய தாளந்துகளையோ என்னுடைய பணத்தையோ எதையாவது முன்வைத்து மையமாய் வைத்து அவர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாங்கினேன் அப்படின்னா அதுல தேவன் மகிமைப்பட போவது அல்ல. அவர் சொல்றாரு, எல்லாமே அவருடைய மகிமைக்காக வாழ வேண்டும் என்றால், இருக்க வேண்டும் என்றால் அவரை மையமாக வைத்து ஒரு வாழ்க்கை வாழும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தரை மையமாக, தெய்வத்தை மையமாக கொண்டு என் வாழ்க்கையில வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவன் என்னை குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவான். இன்றைக்கு இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில எந்தெந்த காலகட்டங்களில் எங்கெங்கெல்லாம் இவன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை மையமாக கொண்டு வாழ்ந்தான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இவனுடைய வாழ்க்கையில நான் இந்த கோணத்துல படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தரை இவனுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் மையமா வச்சிருந்தான் பாத்தீங்கன்னா, காட் சென்டர் லைஃப் சொல்றது அது முக்கியம். அவனுடைய ஆரம்ப கால வாழ்க்கையிலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தரை மையமா வச்சே வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி இன்றைக்கு இந்த யோசேப்பை அப்படி ஒரு கோணத்துல உங்களுக்கு முன்பாக கொண்டு வரலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் ரொம்ப பிரியப்படுறேன். ஓகே, ஆதியாகம புஸ்தகத்துக்கு வந்துருங்க. இப்ப இனி நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதலாவது, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வத்தாய் மையமாய் கொண்டு வாழ்ந்தான் என்று நம்ம பார்த்தோம் அல்லவா. எப்படி வாழ்ந்தான் பாருங்க. 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். 39:9 இந்த வீட்டிலே, ஆதியாகமம் 39:9, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு. அந்த வார்த்தை ரொம்ப அற்புதகரமான வார்த்தை. இந்த சூழலிலே ஒரு விசுவாசி சொல்ல வேண்டிய வார்த்தை.
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கர்த்தரை மையமாய் கொண்டு வாழக்கூடிய ஒரு விசுவாசி எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதகரமான உதாரணம் இதுதான். பொதுவாக தேவன் பல உபதேசங்களை சில நேரங்களில் நேரடியாக சொல்லியிருப்பார். ஞானஸ்நானம் நேரடியாக, ரட்சிப்பு நேரடியா உபதேசம் இருக்கும். ஆனா சில உபதேசங்களை தேவன் சில எடுத்துக்காட்டுகளை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதுல ஒரு விஷயம் காட் சென்டர் லைஃப், கர்த்தரை மையமாய் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உதாரணமா யார் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் இந்த மனுஷன் எடுத்துக்கலாம். முதலாவது, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தரை எங்கே மையமாய் கொண்டு வாழ்ந்தான் என்று கேட்டால் தன்னுடைய வாலிப வாழ்க்கை இல்ல சோதனை வாழ்க்கையில். எல்லா விசுவாசிகளுக்கும் சோதனை வருவது சகஜம் தான். அது வாலிபர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. சிறுவர்களுக்கும் உண்டு, வாலிபர்களுக்கும் உண்டு, ஏன் வைதிகத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கும் இன்றைக்கு பாவம் செய்வதற்கான எல்லா எதுக்களும் உண்டு. பாவம் நமக்கெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு பூமி இருக்குது. உண்மைதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அருமையான மனுஷனை பாருங்களேன், எப்படி பாக்குற பாருங்க. அந்த ஸ்திரீயானவள், அவளுடைய மனைவி, போத்திபாருடைய மனைவி, அவள் சுற்றி பாக்குறான் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. ஆனா யோசேப்போ மேல பார்த்து, இதுதான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆரம்பமே. கர்த்தரை மையமாய் கொள்ளுகிற விசுவாசி என்றைக்குமே சுத்தி முத்தி பார்க்க மாட்டாங்க. நேரம் எல்லாம் பார்க்க தெரியுமா? கர்த்தர் மட்டும் பார்ப்பாங்க. ஏன்னா அவருக்கு மாதிரியே ஒண்ணு கிடையாது, அவர் மட்டும் பார்ப்பாங்க. மேலே பார்த்தாங்க. எனக்கு ஆச்சரியமான விஷயம் தான், யோசேப்பு வாழ்ந்த காலகட்டங்கள்ல தேவாலயம் கிடையாது, 10 கட்டளைகள் கிடையாது, அவனுக்கு இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி கிடையாது, அவனுக்கு போதிப்பதற்கு ஒருவரும் கிடையாது. வாழ்கிற அந்த பூமி எகிப்து தேசம் கூட பாவம் நிறைந்த தேசம், எல்லா விதமான அருவருப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு தேசம் அதுதான். ஏன் அவனை கண்காணிப்பதற்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, ஊர் பேர் தெரியாத ஒரு சாதாரண இடத்துல இருந்த ஒரு மனுஷன். ஆனால் இந்த மற்ற மனிதர்கள் எல்லாருமே யாரேனும் பார்க்கிறார் என்று சுற்றி பார்ப்பார்கள். ஆனா ஒருத்தன் எங்க பார்த்தான்? எப்பயுமே மேல பார்த்துக்கிட்டே இருக்க, கர்த்தரை மட்டுமே பார்த்தான். அதனுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை வெளியில வருது, தேவனுக்கு விரோதமாய், என்னுடைய எஜமானுக்கு விரோதமாய். எப்படி கூட சொல்லல, மனிதர்களையும் அவன் பார்க்கல, தேவனை பார்க்கிறான். கர்த்தரை மையமாய் கொண்டு வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது சோதனை வேலைகளையும் தன்னுடைய வாலிப காலங்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்பயுமே எங்க பார்ப்பான்னு தெரியல, கர்த்தர் மட்டுமே பார்ப்பான். கர்த்தர் என்ன நினைப்பார்? தேவனுக்கு எப்படி பாவம் தானே தெரியுங்களே. இது மனுஷங்க பாக்குறாங்க ரெண்டாவது, ஆனா கர்த்தருக்கு முன்னாடி பாவம் தானே. அதான் பிரசங்கி ஞானி ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு. எனக்கு அதான் யோசனையாச்சு, இவன் எப்படிப்பா தப்புனா அப்படி இவ்வளவு எளிதா பாவம் செய்ய முடிகிறது. இன்றைக்கு நமக்கு பல நேரங்களில் சந்தர்ப்பம் இல்லாதனால பாவம் செய்யறது இல்லை, ஆனா சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும். எனக்கு பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் ஒருவேளை அமைந்து நான் ஒருவேளை அது வேண்டாம் சொல்றதுதான் உண்மையான ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நான் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அல்லவா? இவன் அப்படி செஞ்சாங்க, எப்படி தப்புச்சான்னு கேட்டா, பிரசங்கி ஒரு வசனம் இருப்பாரு, ரொம்ப ஞாபகம் ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இந்த சாலமன் ஞானி அதை சொல்லியிருப்பாரு. எப்படி இந்த பரிசுத்தவான்கள் தப்பிச்சாங்கப்பா, எப்படி அவங்களோட காலங்களுக்கு இல்ல, ஆனாலும் அவங்க எப்படி அவங்களால முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கண்ணிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்பு உள்ளவள் என்று கண்டேன். ஆனா ரீசனை பாருங்க, யார் தப்பிக்க முடியும் கேட்டீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக, இது முக்கியம், தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாக இருக்கிறவன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவளுக்கு தப்பிக்க முடியும். இதுதான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில தெய்வத்தை மையமாக கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், மனிதர்கள் காண்கிறார்களா ரெண்டாவது விட்டுருங்க, மற்றவங்க எல்லாம் விட்டுருங்க, மனுஷங்க விட்டுருங்க, கர்த்தரை மையமாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்ற எண்ணம் சர்க்குணராய் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவள் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அவளுடைய வாழ்க்கை, அவள் வலைகளை விரிக்கிறா, கயிறுகளை கொண்டு கைகளை வச்சிருக்கிறா, இப்படி எல்லாம் என்னை பிடிக்கணும் வலை தேடினாலும், பாவம் எளிதா என்கிட்ட வந்தாலும் நான் தப்பிச்சிருவேன். ஏன்னு கேட்டா, நான் யாருக்கு முன்னாடி இருக்கிறேன்னு கேட்டா தேவனுக்கு முன்னாடி இருக்கிறேங்கிற எண்ணம். அதைத்தான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றான். நம்ம என்றைக்குமே கர்த்தரை மையமா என் வாழ்க்கையில கொண்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு 10 வயசா இருந்தாலும் சரி, 20 வயசா இருந்தாலும் சரி, 50 வயசானாலும் சரி, எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன், கர்த்தரை மையமாய் கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். அதனால
மற்றவர்கள் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் இடங்களையும் எல்லாம் பார்ப்பாங்க. நான் எல்லா நேரத்திலும் கர்த்தரை மட்டும் தான் பார்க்கிறேன். கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கிறார். கர்த்தரை மையமாய் கொண்டு வாழ்கிறேன். ஆகவே எனக்கு இந்த பாவமோ சோதனைகளோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று ஓடி கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற என்ற எண்ணம் அந்த யோசேப்புக்கு இருந்ததுனாலதான் அவர் தப்பி ஓடிட்டான். இல்ல எளிதா பாவம் செஞ்சிருப்பான். வேதமாயத்தில் கற்றுக் கொடுக்க 1 Corinthiயர் 6:15 அதான பவுல் சொல்கிறாரு, இந்த சரீரம் அது கர்த்தருக்குரியது அல்லவா, இது எப்படி நீங்க வேசி மார்க்கத்துக்கு நீங்க கொடுக்க முடியும்னு அவர் கேள்வி கேட்டிருப்பார். 1 Corinthiயர் 6:15 பவுல் டீச்சிங் அதுதான். பவுல் அடிகளாருடைய அந்த டீச்சிங் அப்படிதான் இருக்குது. இது அவருடைய நாடு, அது அவருடைய சரீரம் அல்லவா, பரிசுத்தமான சரீரம் அல்லவா, இதை எப்படி நீ வேசி மார்க்கத்துக்கு கொடுக்க முடியும்? இது விலகி ஓட வேண்டாமா சொல்றேன். அப்ப முதலாவது யோசேப்புடைய வாழ்க்கையில எங்கே கர்த்தரை மையமாய் கொண்டார் என்று கேட்டால் தன்னுடைய சோதனை வாழ்க்கையில. சோதனைகள் இன்னைக்கு ஒரு எனக்கு இல்லாம இருக்கலாம், நாளைக்கு ஒரு வரலாம். இன்னைக்கு ஓகே எனக்கு எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு சோதனை இல்லாம இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். ஆனா சில காலங்கள் கழிச்சு சோதனை கூட வரலாம். அது சோதனை இதுதான் இல்லை, விபச்சார சோதனை மட்டும் கிடையாது, சோதனைகள் பல விதம் இருக்கு. பல சோதனைகள்ல எனக்கு சோதனைகள் வரும்போதெல்லாம் நான் இதுக்கு தப்பிக்கிறேன்ங்கிறது முக்கியம். ஆகவே எப்பொழுதுமே தெய்வத்தை மையமாய் கொள்கிறவர்கள் சோதனை வாழ்க்கையில செய்ய மாட்டாங்கன்னா தன்னுடைய வாலிப வாழ்க்கையிலிருந்தே யோசேப்பு கர்த்தரை மையமாய் கொண்டார். இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில எங்கே கர்த்தரை மையமாய் கொண்டார் பாருங்க. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா 40வது அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு சொல்ற வார்த்தைக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். இன்னொரு வார்த்தை பாருங்க. இங்க மாத்திரம் 41ஆம் அதிகாரத்துல அடுத்த அதிகாரத்திலேயே அதே வார்த்தை சொல்லுவார். 41:16 பாத்தீங்கன்னா அப்பொழுது யோசேப்பு, அது பானபாத்திரக்காரனுக்கு முன்னாடி சொல்ற வார்த்தை, இது பார்வோனுக்கு சொல்றாரு. பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். வாழ்க்கை பாருங்க, எல்லா இடங்களிலும் தேவன் இவன் அதாவது தனக்கு ஒரு வரம் இருக்குது, நல்ல ஒரு வரம் இருக்கு. என்னன்னா சொப்பனங்களை வியாக்கியானம் செய்யக்கூடிய வரம். இவனை அடிச்சுக்கிற முடியாது யாராவது. எப்படிப்பட்ட சொப்பனமா அது சொன்னாலும் சரி சொல்லாலும் சரி ஈஸியா சொல்லிடுவான். இப்படிப்பட்ட வரம் பெற்று பயங்கரமான ஒரு ஆளா இருக்கிறான். இப்ப பானபாத்திரக்காரன் போட்டு குழம்பிட்டு ஐயா என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்கும் போது அப்ப சொல்றான், அப்பா நான் நிறைய பண்ணிருக்கிறேன், தன்னை பற்றி பேசவே இல்லை. அவன் சொல்றான் இது கர்த்தருக்குரியது, கர்த்தர் அதை உனக்கு விலக்கி கொடுப்பான். இங்க பார்வனுக்கு முன்னாடி நிற்கும் பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்னா மங்களகரமான ஒரு உத்தரவை அருள்வார்ப்பா. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில அவன் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறாங்கிறது அவனுக்கு இந்த இடத்துல வெளிப்படுது. நாம் உண்மையா இருந்தால் எனக்குரியது எல்லாம் தேவனுக்குரியது என்ற எண்ணம் நமக்கு எப்பயுமே இருக்கு. நல்ல அறிவு, நல்ல படிப்பு, நல்ல குடும்பம், நல்ல வேலை, எனக்கு இருக்கிற எல்லா விஷயங்கள், எனக்கு இருக்கக்கூடியது அத்தனையுமே நாம் உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவா இருப்போம் என்றால் நான் ஒரு நாள் இது எனக்குரிய சொல்லவே மாட்டேன். இது எல்லாமே யாருக்குரியது என்றால் கர்த்தரை மையமாய் கொண்டது சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது கர்த்தருக்குரியது. தேவன் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். பாருங்க, எகிப்து தேசத்துல யாருக்கு சொப்பனம் வந்தாலும் ஈஸியா சொல்லிடுவோம், பயங்கரமா சொல்ல முடியாது, பெருமை பாராட்டவே இல்லை. வேதம் எத்தனை கற்றுக் கொண்டு தேவனை நாம் முன்னிறுத்த தவறும் பொழுது நம்ம முன்னிறுத்தி வைப்பேன். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க பல விஷயங்கள். இன்னைக்கு என்னுடைய ஊழியம் ஒருவேளை பெருகலாம், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்சம் நம்ம ரொம்ப பிரபலியமாகலாம், நம்முடைய காரியங்கள் சில சக்சஸா போயிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், நான் கர்த்தரை முன்னிறுத்துகிறேனா இல்ல என்னைய முன்னிறுத்துகிறேனா? இந்த இடத்துல யோசேப்பு எங்கேயுமே தன்னை முன்னிறுத்தவே இல்லைங்க, கர்த்தரை மையமாய் கொண்டார். காட் சென்டர் லைஃப் அதுதான். கர்த்தரை மையமாய் கொள்கிறவர்கள் தன்னுடைய உயர்விலும் தன்னுடைய மேன்மையிலும் யாரைத்தான் மேன்மைப்படுத்துவாங்க, கர்த்தரை மேன்மைப்படுத்துவாங்க. ஒன்று, தன்னுடைய வாலிப கால சோதனையிலே கர்த்தரை மையமைப்படுத்தினார். இரண்டாவது, தன்னுடைய உயர்விலே, தன்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே, தன்னுடைய தனிப்பட்ட உயர்வான வாழ்க்கையிலும் தன்னுடைய அந்த ஊழிய காரியங்களை, வேலையின் காரியங்கள்ல கர்த்தரை மையப்படுத்தினார். ரொம்ப அற்புதகரமான ஒரு மனுஷன். எங்கள் 1 Corinthiயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் பவுல் அடிகளார் சொல்லியிருப்பார்ல, அதாவது நம்ம விசுவாசிகளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை தானே. 1 Corinthiயர் 4:7 படிக்கும் பொழுது அவர் சொல்ற வார்த்தை கவனிச்சீங்களா? அன்றியும்
உன்னை விசேஷித்தவன் அப்படி செய்கிறவர் யார்? பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், இன்னைக்கு நான் ஒருவேளை ஒரு நல்ல ஒரு டாக்டரா இருக்கலாம், நல்ல ஒரு டீச்சரா இருக்கலாம், நான் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரோ, ஓகே, நான் பிறக்கும்போது அப்படி கிடையாது. ஆனா இன்னைக்கு என்னை வந்து ஏதோ ஒரு இடத்துல விசேஷமா வச்சிட்டார், ஓகே. ஆனா நம்ம எதுக்கும் யோசிக்கணுமா, உன்னை விசேஷத்தன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டானா இருக்கிறவைகளில் நீ பெற்றுக் கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக் கொள்ளாதவன் போலியே மேன்மைப்பா. என்ன ஒரு வார்த்தை தெரியுது, அந்த வார்த்தை புரிஞ்சது உங்களுக்கு? உனக்கு உண்டா இருக்குல்ல, நீ கேட்டுத்தானே பெற்றுக்கொண்ட, பெற்று ஏதாவது தன்னா வந்துருச்சா, உன்னுடைய சுயமா வந்துருச்சான்னு கேட்கிற. பெற்றுக்கொள்ளாதன்னா நான் கொடுத்தவன் வாங்கிற கருத்து எல்லாமே நான் கொடுத்தது தானே. இந்த உலகம் எல்லாமே என்னுடையது, உலகத்துடைய ஆஸ்தி என்னுடையது, வானம் என்னுடைய சிங்காசனம் சொல்லிட்டு, பூமி வந்து கால் பாதபடின்னு சொல்றேன். இப்படிப்பட்டது எல்லாமே எனக்குரியது. அப்ப நீ பெற்றுக் கொள்ளாதபடி ஏன் மேன்மை பாராட்டுற அப்படிங்கிற? இல்ல என்னுடையதான், இல்ல நான் தான், இல்ல ஏன்? இந்த யோசிப்பு ரொம்ப அற்புதமான மனுஷன். அவன் பானபாத்திரக்காரன் சொல்லும் போதும் தேவன் அப்படிங்கிற, இங்க பார்வோனுக்கு முன்னாடி சொல்லும் பொழுதும் தேவன். இன்னொரு வார்த்தை தெரியுமா? இதெல்லாம் ஈஸியா நம்மகிட்ட வராது, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். காட் சென்டர்ல கர்த்தரை மையமாய் கொள்கிறவர்கள் ஒன்று வாலிப காலம், இல்ல நம்முடைய சோதனை காலங்களிலே கர்த்தரை மையமாய் வைத்து வாழ்வார்கள். இரண்டாவது ஊழிய பாதையிலே, நம்முடைய காரியங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை மையமாய் கொள்வார்கள். மூன்றாவது அவன் எங்கே தன்னை கர்த்தரை மேன்மைப்படுத்த எங்கே மையமாய் வைத்தான் பாருங்க. 41ஆம் அதிகாரம், அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கடந்த வாரம் கூட உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தேன்ல, 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளைவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இங்க வந்து இந்த மனுஷனுடைய 39ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த தேவன் தேவன் தேவன்கிற வார்த்தை இந்த யோசேப்புடைய வாயிலிருந்து எத்தனை முறை வந்து நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்களேன். அற்புதகரமா இங்கேயும் பாருங்க, தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, வாலிப வாழ்க்கையில தேவனை மையமா வச்சான், ஊழிய வாழ்க்கையில தேவனை மையமா வச்சான், குடும்ப வாழ்க்கையில கர்த்தரை மையமா கொண்டான். இப்ப கையில ஒரு குழந்தை வந்துருச்சு. அவனுக்கு நல்லா தெரியும், நான் இந்த எகிப்துக்கு வந்த பொழுது சட்ட துணி கிடையாது, இணையனை அடிச்சு கிழிச்சு கீழே போட்டாங்க, அடிமையா விட்டுட்டாங்க. இப்ப நான் அடிமையா முத அங்க மீடியான் கைக்கு போகும்போது, மீடியான் வந்து எட்டு கைக்கு வரும்பொழுதும் நான் வெறும் கையா நினைவு தெரியும், வெறும் கையா வந்து நிக்கிறாங்க. கையில ஒரு பெட்டி கிடையாது, ஒரு செட் துணி கிடையாது, இல்ல கொஞ்சம் செலவு காசு கொடுத்து விட்டாங்க, எதுவுமே கிடையாது. அந்த எகிப்துல இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரி, இன்னைக்கு வந்து அவனுடைய அளவே வேற, தகுதியே வேற. ஆனா ஒரு காலத்தில் அவன் வந்த பொழுது கையில ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை, சங்கிலியை கட்டி வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். அடிமையை வித்துக்கிட்டு இருந்தாங்க, பேரம் பேசுறாங்க ஒரு மிருகத்த மாதிரி. ஆனா இன்னைக்கு அதே தேசத்திலே நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் கையில வச்சுக்கிட்டு, அவர் சொன்ன வார்த்தையை கவனிக்க, அது பேர் வைக்கிற இடத்துல யார மறக்கல தெரியுமா? கர்த்தரை மறக்கவே இல்லை, தெய்வத்தை மறக்கவே இல்லை. ஒரு இடத்துல தேவன் மறக்க பண்ணினார், ஒரு பேர் வைக்கிறார். இன்னொரு இடத்துல தேவன் பழுக பண்ணினார். இந்த ரெண்டு வார்த்தை கவனிச்சு, தேவன் பண்ணாருப்பா. இந்த குடும்ப வாழ்க்கையில அந்த தேவனை நம்ம மையமாய் வைக்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை, அந்த குடும்பம் சிறப்பா. இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கட்டுமே, பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், எல்லாம் இருக்கும். ஆனா குடும்பம் என்ன இருக்காதுன்னா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அங்க இருக்க, தேவன் பிரியப்படுகிற ஒரு நிலைமை அங்க இருக்க. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையால்தான் தேவன் தந்த பிள்ளைகள். இதே 48ஆம் அதிகாரத்திலும் சொல்லுவார் பாருங்க, 48ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் இந்த மனுஷன் அவங்க அப்பாட்ட சொல்லுவார் பாருங்க. யோசிப் தன் அப்பாவை பார்த்து, யோசிப் தன் தகப்பனை நோக்கி, 48:9 பாருங்களேன், தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருகின குமார். எப்படி பேசுறா பாருங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு மனுஷங்க. இவர் இன்னைக்கு நம்ம கத்துக் கொடுக்குறாரு பாருங்க, நம்ம இப்படி வாழணும்னு சொல்றாரு. இதாவது நான் பண்ணது, இதான் நாங்க நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. எப்பயாவது ஒரு முறை கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கும் சொல்லுவோம், அவ்வளவுதான். எப்பயாவது ஒரு முறை கர்த்தர் வரும். ஆனா பல நேரங்கள்ல நான்கிறது முந்தி வரும். எப்பயுமே நான் பண்ணேன் சொல்றாங்க. அப்பா கிட்ட சொல்லும் போது கூட தகப்பனை பார்த்து,
தேவன், நான் இங்க வரும்பொழுது தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளை. எவ்வளவு ஒரு அற்புதகரமான மனுஷன். கர்த்தரை மையமாய் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். எப்பயுமே கர்த்தரை மட்டும்தான் மையமா இருப்பாங்க, கர்த்தரை மட்டும்தான் மையம் வச்சிருக்காங்க. தன் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். இந்த குடும்ப வாழ்க்கையும் சரி, அவன் கர்த்தரை மறக்கவே இல்லை. இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு, கர்த்தரை மறந்துடலாம், அவன் பிரச்சனை கிடையாது. மறந்தாலும் அவனுக்கு காசு அதெல்லாம் குறைவா போறது இல்லை. இப்ப கர்த்தரை மறந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யலனா கூட, கர்த்தருடைய பெயரை சொல்லலாம் கூட, தேவனுடைய பெயரை சொல்லலாம் கூட, இவன் அதிகாரி தான், ஒண்ணு மாற போறது இல்லை. ஆனா அவன் எந்த இடத்துக்கு போனாலும், எப்படி இருந்தாலும், 2 பிள்ளைகளை பெற்று சந்தோஷமா இருந்தா கூட, இவனுக்கு முதல்ல மனைவி கிடைக்குமாங்கிறது சந்தேகமா இருந்துச்சு. மனைவியர் கிடைச்சு, பிள்ளைகளை பெற்று நல்ல உயர் ஸ்தானத்துல, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கும் பொழுது கூட இவன் சொல்லுகிற வார்த்தை, இதெல்லாம் இந்த ராஜா அவர் தான் எனக்கு போட்ட பிச்சு அப்படிலாம் கிடையாது. நான் இங்க வந்தேன், இவர் தான் என் டேலண்ட பார்த்து கொஞ்சம் உயர்த்தி விட்டாரு, இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, என் டேலண்ட்டுக்கு அந்த இவங்கெல்லாம் பார்த்துருக்கு அப்படி கிடையாது. கர்த்தர் தான் எல்லா இடங்களையும் தேவனை சொல்றான் பாருங்க. தன் குடும்ப வாழ்க்கையில சில நேரங்களில் துன்பம் இன்பம் வந்திருக்கும், கசப்பு வந்திருக்கும், எல்லாமே ஒரு உண்மைதான். குடும்ப வாழ்க்கை அப்படித்தாங்க. ஆனா எல்லா நேரங்களிலும் தெய்வத்தை மையமாய் ஒரு குடும்பம் அமையும் பொழுது மட்டும்தான் ஒரு குடும்பம் அது கர்த்தரால் நேசிக்கப்படுற குடும்பம். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல தெய்வம் இல்லை. இன்னைக்கு பல குடும்பங்களில் மையமாய் கடவுளே கிடையாது. இன்னைக்கு பல குடும்பங்களுக்கு மையப்புள்ளி பணமா இருக்கு. சில குடும்பங்கள் ஓடுவது பணத்துக்காக ஓடுது, சில குடும்பங்கள் ஓடுவது வேற, எனக்கு தெரியும் என்ன நோக்கத்துக்காக ஓடுன்னு தெரியல. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுப்பது, அது கொடுப்பாரு, ஓகே. ஆனா இந்த மனுஷன் வாழ்க்கை நம்ம கற்றுக் கொடுக்கிறது எல்லா நேரங்களும் கர்த்தரை மையமாய் கொள்வேன், அவ்வளவுதான். எல்லா குடும்பங்களிலும் எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலுமே சில நேரங்கள்ல கசப்புகள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் தான் செய்யும். நம்ம தமிழ் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படிவாங்கல்ல, வீட்டுக்கு வீடு அப்படின்னா என் வீட்டு வாசப்படி வித்தியாசமா இருக்கும், உங்க வீட்டு வாசப்படி வித்தியாசமா இருக்கும். ஆனா வாசப்படி இருக்கானே வாசப்படி இருக்கு. அதே மாதிரிதான் என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கும், உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். பிரச்சனை இருக்கான பிரச்சனை இருக்கும், அது யார் குடும்பத்துல எல்லாம் கிடையாது. ஆனா அதை எப்படி கையாள வேண்டும், அதுக்குதான் கர்த்தர் என் குடும்பத்துக்கு மையமா இருக்கும். அவரை மையமா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அவர் எனக்கு சென்றா வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. எனக்கு ஈகோ வரும் பொழுது, என் சுயம் வரும் பொழுது, என்னுடைய விஷயம் வரும் பொழுதுதான் குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள். குடும்பம் அது ஒரு சரியான ஒரு குடும்பம் அமைய போறதில்லை. ஆசனாத் இத்தனைக்கும் ஒரு தெய்வத்தை அறிஞ்ச பொண்ணு கிடையாது. இவள் ஒரு எகிப்திய தேசத்தை சேர்ந்தவள். அவளுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அறியாத ஒரு ஸ்திரீ, கர்த்தரை அறியாத ஒரு ஸ்திரீ தான் அவள். ஆனா அவளுக்கும் தெய்வத்தை கற்றுக் கொடுத்து, தன் பிள்ளைகளுக்கும் தெய்வத்தை கற்றுக் கொடுத்து, தெய்வத்தின் வழியில நடக்க வைக்கிறான் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு கர்த்தரை தன் குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பான் பாருங்க. தெய்வத்தை இன்றைக்கு நம்ம முன்னிறுத்துற குடும்பங்களிலே அப்பொழுது அந்த குடும்பம் தலைத்தோம். என்னை கொண்டு நிற்கும் பொழுது, என்னுடைய சுயத்தை, என்னுடைய கௌரவத்தை, என்னுடைய விஷயங்களை என் குடும்பத்துல கொண்டு வரும் பொழுதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, சில குடும்பங்கள் அப்படியே செலுத்துவேன். கர்த்தருடைய வாக்குகளில், கர்த்தருடைய வசனத்தில் தெய்வத்தை மையமாய் கொண்டு வாங்க, ரொம்ப முக்கியம். இந்த யோசேப்பு நம்ம கற்றுக் கொடுக்கிற விஷயம் அதுதான். 3வது, குடும்ப வாழ்க்கையை கர்த்தரை மையமாய் கொண்டார். 4வது ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 45:8. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார். 3 காரியத்தை சொல்றாரு பார்த்தீங்களா? தேவனை மையப்படுத்தின ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எகிப்துல எப்படி இருந்தானா 3 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, பார்வோனுக்கு தகப்பன் ஸ்தானத்துல. இது ஆக்சுவலி அடிமையா ஒரு மனுஷன். ஆனா இப்ப கர்த்தர் அந்த வீட்டுல அவனை எப்படி வச்சாரா, பார்வோனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ற அளவுக்கு, அதான் தகப்பன் தான் ஒரு புத்திமதி சொல்லுவாரு. பார்வோன் எதுனாலும் இந்த மனுஷன் தான் கேட்பார். ஆனா பார்வோன் கேட்டீங்க, ஐயா இவன் யாரு அப்படின்னு கேட்டா, இவன் டைம் முன்னாடி அடிமையா வந்து எனக்கு முன்னாடி அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இந்த மனுஷன் நான் தான் ஜெயிலே தீர்ப்பு போட்டேன், ஆனா இன்னைக்கு வைத்துட்டார். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட, கர்த்தரை மையமா வச்சிருந்தார். நம்முடைய வாழ்க்கை என்றைக்கு கர்த்தரை எனக்கு மையமா வச்சுக்கிறோம், என்னதான் சிலையில தூக்கி போட்டார், அந்த மனுஷனும் தூக்கி போட்டார். என்னையதான் அவர் அடிமையா வாங்கினாரு. ஆனா அவர் கண் முன்னாடியே அவனுக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கு கர்த்தரை உயர்த்தினான காரணம் அவருடைய டேலண்டோ அவருடைய எந்த விஷயம் கிடையாது. கர்த்தரை உயர்த்தினான், கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தரை அவன் கண்ணுமணினான், கர்த்தர் அவனை கண்ணுமணினார். இது நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்.
நம்ம இன்றைக்கு உயர்வதற்கு என்னென்னமோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். சிம்பிள். அருமையான யோசிப்பு கற்றுக் கொடுக்க விஷயம் ரொம்ப சிம்பிளான. நீங்க எல்லா நேரங்களிலுமே தெய்வத்தை முன்னிறுத்துங்கள், கர்த்தரை மையமா வைங்க. அவர் பார்த்துக்கிறார் மிச்சம் எல்லாம். இங்க அந்த வசனம் தான் சொல்லுது, பார்வோனுக்கு தகப்பன், அவன் குடும்பத்திற்கே கர்த்தன், அவன் பாதுகாப்பு. நல்லது கிட்டதான் சொல்ற மனுஷன் அவன் தான். அது மாத்திரம் இல்ல, எகிப்துக்கே யாருன்னா அதிபதி. இந்த அதிகாரத்துல பாருங்க, 5ஆம் வசனத்துல இதே பாருங்களேன், என்னை இவ்விடத்துக்கு வரும்படி விற்றுப்பட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவரச்சனை செய்யும்படிக்கு, அதாவது தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 5ஆம் வசனத்துல. 7ஆம் வசனத்துல பாருங்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்புறம் வாசனம் 8ஆம் வசனம், தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார். 9ஆம் வசனம் பாருங்க, நான் சீக்கிரமா என் தகப்படத்தில் போய் தேவன் என்னை தேசம் முழுவதும் கதிரை வைத்தார், இடத்துல வாரும் தாமதிக்க வேண்டாம் என்று இதெல்லாம் சொல்லுங்கிறார். இந்த அதிகாரத்துல பாருங்க, எத்தனை இடங்கள தேவன் தேவன் தேவன். இந்த மனுஷன் வாயிலிருந்து தேவன்கிற வார்த்தை, கடவுளுடைய நாமத்தை தவிர ஒண்ணுமே வரலங்க. நம்ம பல யோசனை எப்படி ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷனை கர்த்தர் இப்படி பிரியப்பட்டு இவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து ஒரு பெரிய ஒரு அதிபதியா உயர்த்துறாங்க, எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, அவர் நம்ம கொடுக்கிற பதில் இதுதான். சாமுவேல் கிட்ட சொல்லும்போது அதுதான், என்னை கனம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்ய கண்டிப்பா அது ஒரு நாள் பொய்யாக. இன்னைக்கு நம்ம அந்த கனம் பண்ணுகிற விஷயத்துல, கர்த்தரை மையப்படுத்துற விஷயத்துல தவறிடும். அதனாலதான் நம்ம எவ்வளவுதான் ஓடுனாலும் எனக்கு அந்த நிம்மதி இருக்க மாட்டேங்குது, அந்த மகிழ்ச்சி இருக்க மாட்டேங்குது. குடும்பம் அதுல ஒரு தலைப்பு இல்லை, ஒரு நம்முடைய வாழ்க்கையில அந்த நன்மைக்கான காரியம் செய்யப்படுவதில்லை. ஏன்னு கேட்டா, நம்ம உலக பிரகாரமான சிந்தனையே பார்த்துட்டு கர்த்தரை மையமாய், காட் சென்டர் லைஃப் நமக்கு இல்லை, கர்த்தரை மையமாய் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இல்லை. அதான் யோசிக்கிறது அதிகாரம் ஃபுல்லா அதான் சொல்றேன். தேவன் 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 மையப்படுத்தார். எப்பொழுது உயர்வு போயிட்டான், மேன்மையான இடத்துல இருக்கிறார். தான் உயர்த்தப்பட்ட பொழுதும் தன்னை உயர்த்தின தெய்வத்தை மறக்கவே, தன்னை உயர்த்தின தெய்வத்தை மறக்கவே. இன்னைக்கு பல நேரங்கள்ல உயர்வதற்கு முன்னாடி வரைக்கும் கர்த்தரை தேடுகிற நிறைய ஜனங்கள் உண்டு. ஆனா உயர்ந்த பிறகு கர்த்தரை தேடாத எத்தனையோ பேர் இருக்கிறார். தேவனை தேடுவதற்கு ஒரு காரணத்தோடு தேடுகிற ஜனங்கள் உண்டு. ஆனா அந்த காரியங்கள் முடிந்த உடனே கர்த்தரை நிறைய பேர் தேடுவது கிடையாது. அந்த மனுஷன் எவ்வளவு உயர்வுக்கு போனாலும் நான் உயர்த்தப்படுவதற்கு முன்பாக காத்திருந்தாங்க. ரொம்ப முக்கியம், காத்திருக்கிற ஒரு முக்கியம். அந்த காத்திருப்பிலே சில நேரங்கள் அது வேதனையா கூட இருக்கலாம், சில நேரங்கள் வேதனையா இருக்கும். இவனுடைய காத்திருப்பு ஏற்கனவே 13 வருஷம் போச்சு. ரொம்ப காத்திருந்தான். பழி சொன்ன பொழுது, அவனுக்கு விரோதமாய் பேசப்பட்ட பொழுது, அவனை கீழே தள்ளி விட்ட பொழுது, அவனை வெறுத்த பொழுது, இவன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கடந்து வந்தான். ஈஸியா மேல வந்துடல. ஆனா இது எல்லா சூழலிலும் இவன் காத்திருந்தான். இந்த காத்திருக்கிற காலங்கள் சில நேரங்களில் நமக்கு வேதனையா கூட இருக்கும், பயங்கர வேதனை கூட இருக்கலாம். ஆனால் இந்த வேதனையில நான் என்ன செய்யக்கூடாதுன்னா பஸ்ட் அவுட் ஆயிருக்கேன், டக்குன்னு வெடிச்சிடக்கூடாது. பொறுமையா இந்த காத்திருப்பு காலம் தான் என்னை அப்படியே பக்குவப்படுத்தும். என்னை உயர்த்துவதற்கு தேவன் எடுத்துக்கொள்கிற காலகட்டமா அது இருக்கும். நம்ம அந்த நேரங்களில் ரொம்ப ஜாக்கிரதையா. இந்த மனுஷன் உண்மையா இருந்ததற்கு கிடைத்த பரிசு பயங்கரமான ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. அவன் உண்மையா இருந்ததற்கான பரிசு சிறை தண்டனை. அவன் உண்மையா இருந்ததற்கான பரிசு குழியில தள்ளப்பட்டது, அடிமையாக்கப்பட்டது. ஆனாலும் கூட இதெல்லாம் இருந்தும் கூட இவன் பொறுமையாய் காத்திருந்தான். இந்த காத்திருப்பு தான் இன்றைக்கு உயரத்துல கொண்டு பாட்டு சொல்றான். முன்னே இணையே அடுத்தார் தெரியுமாப்பா, உங்களை எல்லாரும் ரட்சிப்பதற்கு, இந்த தேசத்தை ரட்சிப்பதற்கு கர்த்தரை முன்னே அனுப்பிட்டார். கர்த்தர் தேவன் என்ன அவங்ககிட்ட சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அடிச்சீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க ஏன் அடிச்சீங்கன்னா அப்பதான் இங்க வருவேன். எப்படி பாசிட்டிவா பாக்குறாங்க. தன்னை விரோதித்த, தனக்கு விரோதமா நின்ற சகோதரரை பார்க்கும் பொழுது அவன் எப்படி பாசிட்டிவா பாக்குறான் பாருங்க. இன்னைக்கு இவங்க பேசல, இது என் நன்மைக்காக, இது என் நன்மைக்காக. இதுதான் ஒரு தெய்வத்தை மையமாய், ஏன்னா கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறாரு? நம்ம மனுஷிக பார்வையில பார்ப்போம், இவங்க ஏன் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஆனா இவன் பார்த்தது கர்த்தர் எப்படி பண்றாரு மூலமா, இதான் அவன் பார்வை அப்படிதான். அதான் சொல்றது, சஞ்சலப்படாதீங்க, கவலைப்படாதீங்கப்பா, கர்த்தர் என்ன செஞ்சாரா அனுப்பிட்டார். எவ்வளவு அற்புதமா ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவசியம். கடைசியா நேரம் கடைசி சொல்லி முடிச்சிடறேன். கடைசி 50ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கடைசியாக இவருடைய வாழ்க்கையில கடைசி இதோடைய எதிர்கால வாழ்க்கையிலே கர்த்தரை மையமா வச்சிருந்தான். 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான்
மரணமடைய போகிறேன். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் யானை ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமின்றி தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டார். இந்த வார்த்தை ரொம்ப அற்புதகரமான ஒரு, அதாவது இதுவரைக்கும் கூட விட்டுருங்களேன், இதுவரைக்கும் ஓகே வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வாழலாம். இன்னும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன், எதிர்கால வாழ்க்கை. எதிர்கால வாழ்க்கையில கர்த்தரை மையமா வைக்க முடியுமானா எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை தெரியுமா? அதெல்லாம் ஒரு எதிர்கால நம்பிக்கையை எவ்வளவு வச்சிருந்தான் அப்படின்னா, தேவன் தன்னுடைய மூதாதாராகிய ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எந்த அளவுக்கு நம்பியிருந்தான் அப்படின்னா, தன் சகோதரெல்லாம் கூப்பிட்டு சாகப்படுறான். சாகிற பெட்ல படுத்துக்கிறான், மரண படுக்கையில படுத்து கிடக்கிறான். பொதுவாக இந்த மரண வயது ஆகும் பொழுது இந்த எதிர்கால பயம் நிறைய இருக்கும் நமக்கு. ஆனா இவனுக்கு எதிர்கால நம்பிக்கை அதிகரிச்சு மரண படுக்கையில படுத்து கிடக்கிறான். படுத்து கிடக்கும்போது சகோதர கூப்பிட்டு சொல்றான், ஐயா நான் சாக போறேன், தெரிஞ்சு சொன்ன மறிக்க போறேன். ஆனா மறிக்க போறேன்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தை, ஆனாலும் தேவன் உங்களை சந்திப்பார். தேவன் உங்களை சந்திப்பார். சாக போற நேரத்தில் கூட யார் விடல தெரியுமா? கர்த்தர் விடலைங்க. தேவன் உங்களை சந்திப்பார். சந்திக்கிறது மாத்திரம் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த தேசத்துல இருந்தாங்க, இந்த தேசத்தை விட்டு தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நான் தேசத்தை கண்டிப்பா கூட்டு போவார்ப்பா. அப்படி கூட்டு பொழுது நீங்களும் போவீங்க. ஆனால் தயவு செய்து 8 பேருங்க என் எளிமையை கொண்டு போயிருங்க, என்ன 8 பேர் தயவு செய்து, நான் சத்துரு உண்மைதான் மறிக்க போறேன். என்ன ஒரு எதிர்கால நம்பிக்கை! அந்த எதிர்கால நம்பிக்கையிலே இந்த 2 வசனத்துல பாருங்க, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து, 25 வசனம் பாருங்க, தேவன் உங்களை சந்திக்கும் போது என்ன ஒரு நம்பிக்கை தெரியுது தெய்வம் மேல. இதுவரைக்கும் சும்மா கர்த்தர் சொல்லலாமே, உண்மையிலே அந்த தெய்வத்தை நம்பலாம், உண்மையிலே அந்த கர்த்தரை மையமாய் வைத்தான். இன்னைக்கு நான் மறிக்க போகிறேன், ஆனாலும் இனி எத்தனை வருஷங்கள் கழிச்சு தெரியாது அவனுக்கு. ஆனா ஒரு நாள் கர்த்தர் உங்களை கண்டிப்பாய் சந்திப்பார் என்ற நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கை மட்டுமல்ல, அவன் சொல்லுகிற வார்த்தை, எலும்புகளை இவ்விடத்திலிருந்து தயவு செஞ்சிருங்க கொண்டு போயிருக்க. என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு தெய்வத்தின் மேல வச்ச நம்பிக்கை பாத்தீங்கன்னா. ஒரு மரண படுக்கையில படுத்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மரண பயம் இருக்கும் பெருசா. ஆனா இவருடைய பயமே நம்பிக்கையா படுத்து கிடக்கிறான். நம்பிக்கையா. பொதுவாக நான் சில மனிதர்கள் மரணம் அடைந்த நேரத்துல இருந்திருக்காங்க நிறைய பேர். அதாவது கடைசி நேரங்களில் மறிக்க போற நேரத்துல ஜோமனை கூப்பிடுவாங்க, சில ஊழியர்களை கூப்பிடுவாங்க. அப்ப நான் போயிருக்கேன். அதாவது நல்லா இருக்கும்போது நிறைய பேர் கூட மாட்டாங்க, ஜோமன் வாங்க விடுதாருங்க. இந்த சாக போற நேரத்தை கூப்பிடுவாங்க. அது ஆளை அவுட் ஆக போது அப்ப நான் ஜோமன் என்ன பண்ணாட்டின்னு ஆனா கூப்பிடுவாங்க. அப்ப போய் ஜோமன் நேரங்கள்ல அநேகருடைய மரணத்தை நான் பார்த்திருக்கேன். மரணம் சாகும் போதே பார்த்திருக்கேன், எப்படி சாகு வருதுங்கிறது பார்த்திருக்கேன். ஆனா ஒரு மரணத்தை நான் பார்த்து வியந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஊழியக்காரருடைய அம்மா சாக போறாங்க, மறிக்கிற தருவாயில இருக்கிறாங்க. நாங்க ஜோமனை போறோம், ஜோமன்னு நிக்கிறோம். அப்ப ஜோமன் நிற்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு, ஓகே கடைசி நிமிஷம் மறிக்க போறான்னு தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த பாஸ்டர் ஐயா ஊழியக்காரருடைய கரங்களை பிடிச்சிட்டு அந்த அம்மா சொன்ன வார்த்தை, இது நான் சொல்றது என்னுடைய 18 வயசு 19 வயசு நினைக்கிறேன், கல்லூரி படிக்கும் போது நடந்த சம்பவம். இன்னைக்கு அப்படியே ஆழமா புரிஞ்சு கரங்களை பிடிச்சிட்டு சொல்றாங்க, அப்பா, அதாவது அந்த அம்மா கணவர் அப்பான்னு சொல்லுவாங்க போல, அப்பா நான் உங்களை பரலோகத்தில் மீட் பண்றேன். ஒரு எந்த அளவுக்கு ஒரு தெய்வத்தின் மேலையும் கர்த்தருடைய உயிர்த்ததின் மேலும் தன்னுடைய உயிர்த்ததின் மேலும் நித்திய வாழ்க்கை குறித்து நம்பிக்கை இருந்தா, கரங்களை பிடிச்சிட்டு அந்த அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு அது நடந்து ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஐ வில் மீட் வித் ஹெவன், நான் உங்களை பரலோகத்துல சந்திப்பேன், வாங்க பாக்கணும். கடைசியா நம்ம சொன்ன வார்த்தை இதுதான். சொல்லி முடிச்சவங்க இறந்துட்டாங்க. ஆனா அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை பாத்தீங்களா, எவ்வளவு அற்புதகரமான நம்பிக்கை, எதிர்கால நம்பிக்கை. ஒரு நித்திய வாழ்க்கை என்பது உண்டு அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனா செயல் வடியில வரும்போது நம்ம எத்தனை பேர் அதை ப்ரொக்ளைம் பண்ணவும் தெரியாது, எத்தனை பேர் சொல்லவும் தெரியாது. ஐயோ நான் சாப்பிட காப்பாத்து கத்தவன் நம்ம எல்லாம் உயிர் பயத்துல அளவு சில பேரெல்லாம். ஆனால் உண்மையா கத்தரை நேசிக்கிறவர்களுக்கு மரணம் ஒரு தடையே கிடையாது, பெரிய பிரச்சனையே கிடையாது.
நம்ம குழந்தையெல்லாம் படிக்கிறோம், மரணமே உன் கூட எங்கேன்னு கத்த சொல்லிட்டாருப்பா, பாதாளம் உன் ஜெயத்தங்கன்னு கத்த சொல்லிட்டாருப்பா. இது நம்ம பிரசங்கமா நல்லா இருக்கும். ஆனா என் வாழ்க்கைன்னு வரும் பொழுது இந்த மரண பயம், ஏன் கொஞ்சம் வியாதியா வந்துட்டாலும் கூட எவ்வளவு பயம் வந்துருது, ஐயோ செத்து போயிடுவோம்னு பயம். ஆனா சில மனிதனுடைய மரணம் எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை, அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம இன்னும் நல்லா வாழலாம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொண்டு வரும். நான் உங்களை பரலோகத்தை சந்திக்கிறேன், இதுதான் அந்த அம்மா சொன்ன வார்த்தை. ஒருவேளை அவங்க இன்னைக்கு மறிச்சிருப்பாங்க, அவங்களுடைய கணவர் இன்னைக்கு மறிச்சிருப்பாரு, ஆனால் அந்த வார்த்தை வரை இந்த யோசிப்புடைய வாழ்க்கை அதுதான். கர்த்தரை மையமாய் கொண்டு வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் இந்த யோசிப்புடைய வாழ்க்கை வாலிப வயசுல ஆரம்பிச்சு அவன் சாகர வயசு வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களிலும் தேவன்கிற வார்த்தையை தவிர இல்ல கர்த்தரை தவிர வேற எங்கேயாவது முக்கியத்துவம் எதற்காக கொடுத்தானான்னு கேட்டா இல்லவே இல்லவே. எதிர்கால சந்ததி கொண்டு விட்டுட்டு போனான். நான் மறிச்சாலும் இந்த வாக்கு தத்துவம் மாறாது, கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறாது, அவரை மட்டும் விட்டுறாதீங்க, என்னை உயர்த்துற தேவன் உங்களை உயர்த்துவார்ப்பா, தயவு செய்து நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி அவர் எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை நம்பியிருக்கா பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட கர்த்தரை மையமாய் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் என்னை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக சிறந்தவனாய் இருக்கும். நான் செய்கிற பிரசங்கங்களோ நான் செய்கிற ஊழியங்களோ எல்லாவற்றையும் விட நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை மையமாய் வைத்து வாழ்கிறேன் என்பதை கர்த்தர் இடத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறார். இந்த யோசிப்பை செய்தி காட்டினார், ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இவரை போல பல எடுத்துக்காட்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த யோசிப்பு என்ற மனிதன் வாழ்ந்தது போலவே நாமும் கூட கர்த்தரை மையமாய் கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் கூறட்டும். ஆமென். எங்கள் கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் ஒரு விசை கூட நாங்கள் உங்களுடைய திருச்சமூகத்துல வந்து அமர்ந்து உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் ஆண்டவரை கேட்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு பாராட்டிய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி. வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம் 2025ஆம் வருடம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நாங்கள் அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் என்றால் அது உடைய மிகப்பெரிய கிருபை அப்பா. இந்த வருஷத்துல எத்தனையோ மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது, எங்களுக்கு வர வேண்டிய மரணங்கள், ஆனாலும் கூட நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். பல நேரங்களில் கூட ஆண்டவரை நாங்கள் கைவிடப்பட்டோம் என்ற சூழ்நிலை வந்த பொழுதும், வியாதியிலே விழுந்த பொழுதும், கஷ்டங்கள் வந்த பொழுதும், கவலைகள் வந்த பொழுதும், எத்தனையோ ஆண்டவரே பள்ள மேடுகள் கரடுமுரடான பாதைகளை எங்கள் கடந்து வந்தாலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோளிலே சுமந்து வந்தது போல எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே நினைச்சு அப்பா. நாங்கள் பல நேரங்களில் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தாலும் உண்மை ஆண்டவரே நாங்கள் பல நேரங்களில் ஆண்டவரே மனதளவிலே வருத்தப்பட வைத்தாலும் இந்த வருஷம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தி எங்களை பராமரித்து உங்களுடைய அன்பிலே ஆண்டவரே நீர் எங்களை பூரணப்படுத்தி நினைச்சு அப்பா. அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லப்படுவதில் ஆண்டவரே அந்த அன்பினாலே சகித்துக் கொண்டேன், தாங்கிக் கொண்டேன், பொறுமையா இருந்தேன். ஆனாலும் கூட ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு மறுபடியும் உண்மை மையமாய் வைத்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த கற்றுக் கொடுக்கிறீர்கள் நினைச்சுப்பா. பரலோகத்தில் அந்த வார்த்தையை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதற்கு நீர் எங்களுக்கு தயவு கூர்ந்து உதவி செய்யும்படியாக நாங்கள் செய்வோம். இன்னும் ஆண்டவரே எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் இப்பூமியில் உள்ள வாழ்க்கை என்று எங்களுக்கு தெரியாதப்பா. நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஆண்டவரே நம்பிக்கைக்குரிய தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ தேவரீர் எனக்கு உதவி செய்யப்பா. நாங்கள் கேட்கிறோம், அதன்படி நடக்க உதவி செய்ய வந்த ஒருவரையும் பேர்பாய்தான் சொல்றீங்க. அன்றைய ஒரு சில காரணத்தினாலே இன்றைக்கு சில மனிதர்களால் வர முடியாத சூழ்நிலை, ஆனாலும் கூட அன்றைய சூழ்நிலை மாற்றி போட்டு அநேக தேவனுடைய சமூகத்துல வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள தேவனுடைய உதவி செய்யப்பா. இப்பொழுது நாங்கள் பிரித்து சொல்லுகிறோம், பிரியாத நேசக்கரம் எங்கள் அனைவரும் நடத்தும்படியாய் கர்த்தரும் மீட்பரும் கற்றல் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.